இன்னைக்கு நம்ம எந்த படத்தை பத்தி பார்க்க போறோம்னா 1993ல ரிலீஸ் ஆன மிஸ்ஸஸ் டவுட்ஃபயர் அப்படிங்கிற படத்தை பத்தி தாங்க பார்க்க போறோம். வாங்க படத்துக்குள்ள போகலாம். இந்த படத்தோட ஓப்பனிங்ல பாத்தீங்கன்னா ஹீரோவை காட்டுறாங்க. அவர் டப்பிங் பண்ற ஒர்க் பண்றாரு. எல்லா கார்ட்டூனுக்குமே அவரே மாத்தி மாத்தி வாய்ஸ் கொடுத்துருக்காரு. அந்த டைம்ல வந்து ஒரு சிகரெட் பிடிக்கிற மாதிரி ஒரு பொம்மை வருது. அதுக்கு வந்து அவர் என்ன பண்றாருன்னா இந்த மாதிரி எல்லாம் சிகரெட் பிடிக்கிறது தப்பு அப்படின்ற மாதிரி டப்பிங் கொடுக்குறாரு. அப்ப டைரக்டர் சொல்றாரு கண்டென்ட்ல இல்லாததெல்லாம் நீ பேசாதப்பா அப்படின்னு சொல்றாரு. உடனே உங்க வேலையே எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி வேலையை விட்டு வந்துட்டாரு வீட்டுக்கு. ஹீரோ பாத்தீங்கன்னா எப்பவுமே ரொம்ப ஜாலியா இருக்கணும் அப்படின்னு சொல்லி நினைப்பாரு. அவரோட கேரக்டரும் அது மாதிரி தான். நம்ம வந்து எந்த வேலை செஞ்சாலும் நம்ம சந்தோஷத்தோட செய்யணும் அப்படின்ற மாதிரி நினைப்பாரு. ஹீரோக்கு பாத்தீங்கன்னா 3 பசங்க இருக்காங்க. அவர் இப்ப வேலையை விட்டுட்டு ஸ்ட்ரெயிட்டா பசங்களை பார்க்க போறாரு ஸ்கூலுக்கு. பொண்ணு ஒரு பையன் இருக்காங்க. அப்புறம் இன்னொரு குட்டி பொண்ணு இருக்கா. அதுல ஸ்கூலுக்கு போனோடனே பெரிய பொண்ணு கேட்கறா என்னப்பா இன்னைக்கு வேலையை விட்டு நின்றுட்டீங்களா அப்படின்ற மாதிரி கேட்கறா. அப்பாவும் அதுக்கு ஆமா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வீட்டுக்கு வர்றாரு ஜாலியா. இப்ப வீட்டுல பாத்தீங்கன்னா அந்த பையனுக்கு பர்த்டே போல, அதனால அது செலிப்ரேட் பண்ணணும்னு சொல்லி பக்கத்து வீட்டுல இருக்க எல்லா பசங்களையும் அப்பா வீட்டுல கூப்பிட்டு தாம் தூம்னு டான்ஸ் ஆடுறாரு. அது மட்டும் இல்லாம அந்த வீட்டுக்கு பாத்தீங்கன்னா அனிமல்ஸ் எல்லாம் கூட வர வச்சிருக்காங்க. எல்லாருமே ரொம்பவுமே என்ஜாய் பண்றாங்க. வீட்ல இந்த மாதிரி எல்லாம் கலவரம் நடந்துட்டு இருக்க இந்த டைம்ல நமக்கு ஹீரோயினோட இன்ட்ரோடக்ஷன் காட்டுறாங்க. அவங்க பாத்தீங்கன்னா பையனோட பர்த்டேக்கு கேக்கோட வீட்டுக்கு வராங்க. வீடு இருக்க நிலைமையை பார்த்து ரொம்பவுமே டென்ஷன் ஆயிடுறாங்க. அப்புறம் பார்ட்டி முடிஞ்சு எல்லாரும் கிளம்புனதுக்கு அப்புறம் அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட போய் பேசுறாங்க. இனிமேல் நம்ம 2 பேருக்கு வந்து செட் ஆகாது. உங்க கூட வந்து இவ்வளவு நாள் நான் வாழ்ந்துட்டேன். ஆனா இதுக்கப்புறம் நான் என் குழந்தைங்களோட ஃபியூச்சர் பார்க்கணும். என்ன இந்த சண்டைலாம் நம்மளுக்குள்ள எப்பயும் வர்றது தானே, இதுக்காகலாம் எதுக்கு விட்டுட்டு போவேன்னு சொல்ற அப்படின்னு கேக்குறாங்க. ஹீரோயின் சொல்றாங்க இல்ல இதுக்கப்புறம் என்னால உங்க கூட இருக்க முடியாது அப்படின்னாங்க. ஹீரோவும் வேற வழி இல்லாம டைவர்ஸ் பண்றதுக்கு ஒத்துக்கிறாரு. அப்படியே அடுத்த சீன்ல பாத்தீங்கன்னா கோர்ட்ல கேஸ் நடக்குது. ஹீரோ கேக்குறாரு பசங்க எல்லாம் என் கூட தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதுக்கு ஜட்ஜி சொல்றாரு நீங்க ஃபர்ஸ்ட் வேலையும் தங்குறதுக்கு இடமும் ஏற்பாடு பண்ணிக்கோங்க. அதுக்கு கோர்ட் மூலமா நாங்க ஒரு ஆளை ஏற்பாடு பண்ணி தரோம். நெக்ஸ்ட் ஜட்ஜ்மெண்ட்ல பாக்கலாம் பசங்க உங்க கூட இருக்க மாதிரி அப்படின்னு சொல்லிடுறாரு. அப்புறம் ஹீரோவும் பாத்தீங்கன்னா அந்த வீட்டை விட்டு கிளம்புறாங்க. பசங்க எல்லாம் ரொம்பவுமே ஃபீல் பண்றாங்க. ஹீரோக்குமே ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு. ஆனா வந்து அது பசங்க முன்னாடி காமிச்சுக்காம அவர் கிளம்பிடுறாரு. இப்ப ஹீரோ எங்க போறாருன்னு பாத்தீங்கன்னா அவருக்கு ஒரு அண்ணன் வீடு இருக்கு. அங்க போய் தங்கி இருக்கிறாரு. இப்ப அப்படியே அடுத்த சீன்ல பாத்தீங்கன்னா ஹீரோ வந்து ஒரு லேடியை மீட் பண்ண போறாரு. அவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா கோர்ட் மூலமா அவங்கள அரேஞ்ச் பண்ணிருக்காங்க. ஹீரோக்கு ஒரு வேலையும் அபார்ட்மெண்ட்டும் ரெடி பண்ணி கொடுக்கறதுக்காக. அவங்க வந்து கேக்குறாங்க ஹீரோ கிட்ட உங்களுக்கு என்ன திறமை இருக்குன்னு. அதுக்கு ஹீரோ சொல்றாரு நான் வந்து எல்லா மாதிரியான குரல்லையும் பேசுவேன் அப்படின்னு சொல்றாரு. உடனே அவங்க சொல்றாங்க சரி இருங்க நான் வேற ஒரு இடத்தோட அட்ரஸ் தரேன் நீங்க அங்க போய் பாருங்க அப்படின்ட்டு. ஹீரோவும் அங்க போய் பாக்குறாரு. அது வந்து பெரிய ஷூட்டிங்லாம் நடக்கிற இடம் மாதிரி இருக்கு. அங்க பாத்தீங்கன்னா நிறைய பிலிம்ஸ் எல்லாம் ரோல் பண்ணி வச்சிருக்காங்க. அங்க போய் பாக்குறாரு நான் வந்து இந்த பிலிம்ஸ்க்கு எல்லாம் என்ன டப்பிங் கொடுக்கணுமா அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. அவங்க சொல்றாங்க அந்த வேலையெல்லாம் கிடையாது, உங்களுக்கு இந்த பிலிம்ஸ் எல்லாம் நீங்க செட் பண்ணி அடுக்கணும் வரிசை, அதுதான் உங்களோட வேலை அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஹீரோ என்ன பண்றது பசங்களுக்காக ஏதோ ஒரு வேலை செஞ்சாகணுமே சொல்லி ஓகே பண்ணிட்டாரு. அப்படியே நெக்ஸ்ட் சீன்ல பாத்தீங்கன்னா ஹீரோயினை காட்டுறாங்க. அவங்கள பாத்தீங்கன்னா ஒருத்தன் சின்ன வயசுலயே லவ் பண்ணிட்டு இருந்திருக்கான். இப்பயுமே வந்து ஹீரோயின் வந்து லவ் டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கான். ஆல்ரெடி நான் ரொம்ப டென்ஷன்ல இருக்கேன், எனக்கு வேற இப்ப டைவர்ஸ் ஆக போகுது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. உடனே இவன் சொல்றான் என்னாச்சு இந்த விஷயத்துல நீ சொல்லவே இல்லையா, உனக்கு டைவர்ஸ் ஆக போதா, சரி நீ இந்த வீக்கெண்ட் வந்து ஃப்ரீயா இருந்தா வா நம்ம மீட் பண்ணி பேசலாம் அப்படின்ற மாதிரி சொல்றான். அப்புறம் அந்த சீன் அதோட கட் ஆகுது. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா ஹீரோ வந்து அவங்க பசங்களை மீட் பண்ண வந்திருக்காங்க. பசங்க பாத்தீங்கன்னா ஹீரோ கிட்ட ரொம்ப ஃபீல் பண்றாங்க. அப்பா இங்கே இருங்க நீங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்றாங்க. அந்த குட்டி பொண்ணுமே சொல்றா சாரி கேட்டு நீங்க இங்கே இருந்துருங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் பேசுறா. ஹீரோயின் பாத்தீங்கன்னா பெரிய கம்பெனில டிசைனரா ஒர்க் பண்றாங்க. அதனால பசங்களை கவனிச்சுக்க முடியல. அவங்க சாப்பாடு கூட பாத்தீங்கன்னா ஹோட்டல்ல இருந்து தான் வாங்கி சாப்பிடுறாங்க. பசங்களும் அப்பாவும் பேசிட்டே இருக்காங்க. இதே மாதிரி இந்த டைம்ல ஹீரோயின் வீட்டுக்குள்ள வராங்க. வந்த உடனே ஹீரோ கேக்குறாரு இதுதான் நீ பசங்களை பாத்துக்கிற லட்சணமா, இந்த மாதிரி தான் லேட்டா வீட்டுக்கு வருவியா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. அதுக்கு ஹீரோயின் சொல்றாங்க நான் ஒன்னும் உன்ன மாதிரி வேலை வெட்டி இல்லாம கிடையாது, எனக்கு வந்து வேலை இருக்கு, அதுக்காக பசங்களெல்லாம் நான் ஒன்னும் சும்மா விட்டுற மாட்டேன், அவங்கள பாத்துக்கிறதுக்கு தான் ஒரு ஆள் தேடிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு சம்பளமும் ஒரு $300 கொடுக்க போறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. உடனே ஹீரோ கேக்குறாரு எப்படியோ ஒரு ஆள் தான் நீ தேட போற, அதுக்கு நானே வந்து பசங்களை பாத்துக்கிறேனே, எனக்கே அந்த சம்பளத்தை கொடுத்துட்டு, எனக்கும் வேலை கிடையாது, எனக்கும் இந்த சம்பளம் கிடைச்சா உதவியா இருக்கும்ல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதுக்கு ஹீரோயின் ஹீரோவை பார்த்து நக்கலா ஒரு லுக் விட்டு அப்படியே திரும்பிடுறாங்க. ஹீரோவும் சரி அப்படின்னு அங்கேருந்து கிளம்பிடுறாரு. ஆனா போகும்போது அவர் சும்மா போல அங்க இருக்க அட்வர்டைஸ்மெண்ட்ல இருந்து போன் நம்பர் எல்லாம் மாத்தி விட்டு கிளம்பிடுறாரு. அது மட்டும் இல்லாம அவர் வீட்டுக்கு போயிட்டு என்ன பண்றாருன்னா ஹீரோயினுக்கு வேற வேற நம்பர்ல இருந்து போன் பண்ணி என்ன உன் பசங்களை பாத்துக்கிறதுக்கு ஆள் தேடுறியாமே, நான் வந்து பாத்துக்கோ அப்படின்ற மாதிரி தப்பா பேசுறாங்க. இது மாதிரி எல்லாம் பேசி ஹீரோயினோட மண்டையை குழப்பினதுக்கு அப்புறமா ஹீரோ என்ன பண்றாருன்னா இப்ப மறுபடியும் போன் பண்றாரு. போன் பண்ணி அவருக்கு தான் நிறைய வாய்ஸ் தெரியல, அதனால இப்ப லேடி வாய்ஸ்ல பேசுறாரு. ரொம்பவுமே சாஃப்டான வாய்ஸ்ல பேசுறாரு. ஹலோ மேடம் நீங்க வீட்டுல குழந்தைங்களை பாத்துக்கிறதுக்கு ஆள் தேடுறீங்களா அப்படின்ற மாதிரி சாஃப்டா பேசுறாங்க. நம்ம ஹீரோயினுக்கும் பாத்தீங்கன்னா ஹீரோ பேசுறது ரொம்பவுமே பிடிச்சு போயிடுது. அப்ப ஹீரோயின் சொல்றாங்க ஓகே மேடம் நீங்க எனக்கு ஓகே தான், ஒரு நாள் வீட்டுக்கு வாங்க ஒரு சின்ன இன்டர்வியூ மாதிரி அரேஞ்ச் பண்றேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் எல்லாம் பேசிட்டு ஹீரோயின் வந்து உங்க பேர் என்ன அப்படின்னு கேக்குறாங்க. ஹீரோக்கு பாத்தீங்கன்னா என்ன நேம் சொல்றதுன்னு தெரியல. அவர் பக்கத்துல இருக்க பேப்பர்ல பாத்தீங்கன்னா டவுட்ஃபயர் அப்படின்னு நேம் இருக்கும். உடனே சொல்லிடுறாரு என்னோட நேம் வந்து மிஸ்ஸஸ் டவுட்ஃபயர் அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்புறம் அப்படியே அடுத்த சீன்ல பாத்தீங்கன்னா ஹீரோ வந்து லேடி கெட்டப் போட்டு வீட்டுக்கு வராரு. வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஹீரோயின் உள்ள வர சொல்றாங்க. இப்ப பசங்களெல்லாம் கூப்பிட்டு காட்டுறாங்க இவங்களதான் நீங்க பாத்துக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா பசங்க பாத்தீங்கன்னா அவங்க கிட்ட சரியாவே பேசல. அவங்களுக்கு ஒரு கோபம், ஏன்னா அவங்க அப்பாவே கூப்பிட்டுருக்கலாம்
எங்களை பாத்துக்கிறதுக்கு, யாரோ ஒருத்தவங்க எதுக்காக வந்து எங்களை பாத்துக்கணும் அப்படின்ற மாதிரி 3 பேருமே மூஞ்ச தூக்கி வச்சுட்டு நிக்கிறாங்க. இப்ப ஹீரோக்கு பாத்தீங்கன்னா பசங்களை எப்படி கரெக்ட் பண்றதுன்னு தெரியும், ஏன்னா அதெல்லாம் அவங்க பசங்களாச்சு. அதனால அவர் என்ன பண்றாருன்னா ஒருத்தருக்கும் என்னென்ன கேம் பிடிக்கும், என்னென்ன கார்ட்டூன் பிடிக்கும் அப்படின்ற மாதிரி பேசி அவங்கள கரெக்ட் பண்ணிடுறாரு. ஆனா பொண்ணு மட்டும் பாத்தீங்கன்னா சமாதானம் ஆகவே இல்ல. அந்த பையனும் குட்டி பொண்ணும் ஓரளவுக்கு சமாதானம் ஆயிட்டாங்க. ஹீரோ பேசிட்டாரு. ஹீரோயின் பாத்தீங்கன்னா சரி ஓகே நீங்க 3 பேரும் மேல போங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அந்த பொண்ணு மட்டும் ஹீரோவை பார்த்து முறைச்சிட்டே போறா. இப்ப பாத்தீங்கன்னா ஹீரோ வந்து காஃபி எல்லாம் குடிச்சிட்டு அவரோட வீட்டுக்கு போறாரு. இந்த டைம் பாத்தீங்கன்னா ஹீரோவோட வீட்டு வாசல்லையே அந்த கோர்ட் மூலியமா ஒரு லேடி அரேஞ்ச் பண்ணிருப்பாங்களா, அவங்க வந்து நிக்கிறாங்க. போன உடனே அந்த லேடி கேக்குறாங்க நீங்க யாரு அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. அதுக்கு ஹீரோ சொல்றாரு இல்ல நான் வந்து அவனோட அக்கா வந்திருக்கேன், நான் ஒரு வாரத்துல இங்க இருந்து கிளம்பிடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இப்ப அந்த லேடி சொல்றாங்க நான் வந்து ஹீரோவை பார்க்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு ஹீரோ சொல்றாரு இருங்க நான் போய் மேல போய் கூட்டிட்டு வரேன் அப்படின்ட்டு. இந்த லேடி சொல்றாங்க நானும் உங்க கூடயே மேல வரனே அப்படின்ட்டு. அதுக்கு ஹீரோ சொல்றாரு இல்ல உங்களுக்கு வேற வயசாயிடுச்சு, மேல வரைக்கும் போனீங்கன்னா உங்களுக்கு கால் வலிக்கும் அப்படின்னு சொல்றாரு. அப்ப அந்த லேடி கேக்குறாங்க உங்களுக்கும் தானே வயசாயிடுச்சு, உங்களுக்கு கால் வலிக்காதா அப்படின்னு சொல்லிட்டு கூடியே மேல ஏறி வந்துடுறாங்க. ஹீரோ பாத்தீங்கன்னா அந்த லேடி ஹால்லயே வெயிட் பண்ண வச்சுட்டு ரூம்குள்ள போறாரு. இருங்க நான் போய் ஹீரோவை அனுப்பி விடுறேன் அப்படின்னு சொல்றாரு. இப்ப பாத்தீங்கன்னா ஹீரோ அவரோட உண்மையான உருவத்துல வெளியில வராரு. வந்ததுக்கு அப்புறம் அந்த லேடி கிட்ட பேசுறாரு. அவங்களும் சில கொஸ்டின்ஸ் எல்லாம் கேக்குறாங்க. ஹீரோ அதுக்கு பதில் சொல்றாரு. அவர் அதோட பேசி அனுப்பி விடாம நீங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்களேன், எங்க அக்கா ரொம்ப சூப்பரா டீ போடுவாங்க, குடிச்சிட்டு போயிடுங்க அப்படின்னு சொல்றாரு. இந்த லேடியும் சரி நான் குடிக்கிறேன் அப்படின்னுறாங்க. ஹீரோக்கு என்ன பண்றதுனே தெரியல. உடனே மறுபடியும் வேகமா உள்ள போய் லேடி கெட்டப் மாறிட்டே இருக்காரு. அப்ப பாத்தீங்கன்னா ஹீரோ ட்ரெஸ் பண்ணிட்டு இருக்கும் போது எதிர்க்க வீட்டுல இருக்க பசங்க 2 பேர் பாத்துட்டு இருப்பாங்க ஜன்னல் வழியா. ஹீரோக்கு என்ன பண்ணனே தெரியாது. அந்த பசங்க பாக்குறாங்கன்னு சொல்லி விண்டோவை க்ளோஸ் பண்ண போவாரு. அந்த டைம் அவர் க்ளோஸ் பண்ணும்போது அவரோட மாஸ்க் வந்து கீழே விழுந்துரும் ரோட்ல. மாஸ்க் போடாம வெறும் லேடி கெட்டப் மட்டும் போட்டுட்டு வெளியில வந்துடுறாரு. இப்ப கோர்ட்ல இருந்து வந்திருக்காங்களே இந்த லேடி, இவங்க பாத்தீங்கன்னா டக்குன்னு ஹீரோவை திரும்பி பாக்குறாங்க. உடனே அவர் ஐயோ என்னடா பண்றதுன்னு சொல்லி கிச்சனுக்குள்ள ஓடிட்டாரு. கிச்சன்ல போயிட்டு காஃபி போடுற மாதிரி ஆக்ட் பண்ணிட்டு இருக்காரு. கோர்ட்ல இருந்து வந்த லேடி ஸ்ட்ரைட்டா கிச்சனுக்குள்ளேயே வந்துடுறாங்க. ஹீரோக்கு என்ன பண்றதுனே புரியல, தலைக்கால் புரியாம அங்க இங்க ஆடிட்டு இருக்காரு. கடைசியில ஒரு ஐடியா வந்து என்ன பண்றாருன்னா கேக்குள்ளேயே மூஞ்ச வச்சு அப்பிக்கிறாரு. அப்ப மூஞ்சி ஃபுல்லா கேக் ஆயிடுது. அந்த ஃபேஸோடய பாத்தீங்கன்னா இந்த கோர்ட்ல இருந்து வந்த லேடியை பார்த்து வாங்க மேடம் டீ குடிங்க அப்படின்ட்டு பேசுறாரு. எப்படியோ ஒரு வழியா சமாளிச்சு அந்த லேடி அங்கிருந்து அனுப்பி விட்டுறாரு. அப்படியே அடுத்த சீன்ல பாத்தீங்கன்னா அவங்க அண்ணாவை போய் பாக்குறாரு. ஏன்னா ஹீரோவோட மாஸ்க் கீழே விழுந்திருக்கும், அது மேல லாரி எல்லாம் ஏறி ஃபுல்லா டேமேஜ் ஆயிருக்கும். அதுக்கு அவங்க அண்ணா சொல்றாரு எனக்கு வந்து தெரியும்டா நீ இது மாதிரி தான் பண்ணுவேன், அதுக்காக தான் நான் இன்னொரு மாஸ்க் பண்ணி வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி அதை கொடுக்குறாரு. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா அந்த மாஸ்க் போட்டுட்டு மிஸ்ஸஸ் டவுட் ஃபயரா மாதிரி பசங்களை பாத்துக்கிறதுக்கு வீட்டுக்கு போறாரு. வீட்டுல பாத்தீங்கன்னா 3 பசங்களும் உட்காந்து டிவி பார்த்துட்டு இருக்காங்க. ஹீரோ வராரு, வந்து டிவி ஆஃப் பண்ணிட்டு போய் ஹோம்ஒர்க் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாரு. பசங்களும் ஹோம்ஒர்க் பண்றதுக்கு போயிடுறாங்க. இப்ப பாத்தீங்கன்னா ஹீரோ பசங்களுக்காக சமைக்கிறதுக்காக கிச்சன் போறாரு. அவருக்கு பாத்தீங்கன்னா சுத்தமா சமைக்கவே தெரியாது. என்னடா இவ்வளவு நேரம் சமைக்கிறோம் எதுவுமே வாசனையே வரலையே அப்படின்னு சொல்லிட்டு அதை மூந்து பாக்குறதுக்காக கிட்ட போறாரு. ஹீரோ பாத்தீங்கன்னா இப்ப லேடி கெட்ட போட்டிருக்காருல, அது அவர் மறந்து போயிட்டாரு. நெஞ்ச எடுத்துட்டு போய் கிட்ட வைக்கிறாரு. பாத்தீங்கன்னா அவர் நெஞ்சு மேலேயே ஃபயர் ஆயிடுது. பாக்குறதுக்கே ரொம்ப காமெடியா ஆயிடுது. அப்புறம் ஹீரோ அந்த நெருப்பெல்லாம் அணைச்சிட்டு இதுக்கப்புறம் நம்மளால சமைக்க முடியாதுடா அப்படின்னு சொல்லிட்டு ஹோட்டல்ல இருந்து ஃபுட் ஆர்டர் பண்ணிடுறாரு. அந்த ஃபுட் எல்லாம் பாத்தீங்கன்னா வீட்லயே சமைச்ச மாதிரி ரெடி பண்ணி வச்சிடுறாரு. இந்த டைம் பாத்தீங்கன்னா ஹீரோயின் வீட்டுக்கு வராங்க. வந்து வீடை பார்த்துட்டு அசந்து போயிடுறாங்க. ஏன்னா வீடு வந்து அவ்வளவு சுத்தமா இருக்கு. ரொம்பவுமே சந்தோஷப்படுறாங்க அதை பார்த்துட்டு. அப்படியே அடுத்த சீன்ல பாத்தீங்கன்னா பசங்க எல்லாம் வராங்க. ஹீரோயின் கேக்குறாங்க என்ன பண்றீங்க அப்படின்ட்டு. பசங்க சொல்றாங்க நாங்க ஹோம்ஒர்க் முடிச்சுட்டு வரோம் அப்படின்னு சொல்றாங்க. அதை கேட்டோன்னே ஹீரோயினுக்கு இன்னும் சந்தோஷமாயிடுது. இந்த பக்கம் வந்து பார்த்தா டின்னருக்காக நிறைய ஃபுட் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்காங்க சாப்பிடுறதுக்கு. அதை பார்த்து ஹீரோயின் அசந்து போயிடுறாங்க. இந்த டைம் பாத்தீங்கன்னா லேடி கெட்டப்ல இருக்க ஹீரோ சொல்றாரு மேடம் நான் வீட்டுல இருக்க எல்லா வேலையும் முடிச்சுட்டு நான் கிளம்பட்டுமா அப்படின்னு சொல்லி ரொம்ப சாந்தமா கேக்குறாரு. ஹீரோயினும் பாத்தீங்கன்னா சந்தோஷத்துல சரி ஓகே அப்படின்னு சொல்றாங்க சிரிச்சுக்கிட்டே. ஹீரோவும் வீட்டுக்கு கிளம்புறாரு. இந்த டைம் பாத்தீங்கன்னா அவங்க பெரிய பொண்ணு வந்து ஹீரோ கிட்ட பேசுறா. என்னை வந்து மன்னிச்சிடுங்க, நான் வந்து எங்க அப்பா இல்லாத கோவத்தினாலதான் உங்ககிட்ட அது மாதிரி நடந்துட்டேன், மத்தபடி என்னோட கேரக்டர் அது மாதிரி கிடையாது, எங்க அப்பா வந்து எல்லார்கிட்டயும் அன்பா இருக்கதான் எங்களுக்கு சொல்லி கொடுத்திருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இப்ப லேடி கெட்டப்ல இருக்க நம்ம ஹீரோவும் சொல்றாங்க அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா, நீ போய் உன் வேலையை பாரு, நான் அதெல்லாம் எதுவும் பெருசா எடுத்துக்கல அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறாரு. அவருக்கு இருக்க ஒரே ஒரு சந்தோஷம் என்னன்னா பசங்க கூட வந்து ரொம்பவுமே ஹாப்பியா இருக்காரு. பசங்களை எங்கனாவது வெளியில கூட்டிட்டு போறாரு. பீச், பார்க்கு, மால் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில போறாங்க. அதுதான் அவருக்கு இருக்க சந்தோஷமே. இதாங்க இந்த படத்தோட மிட் பாயிண்ட். இப்படியே போயிட்டு இருக்க ஒரு நாள் பாத்தீங்கன்னா ஹீரோ வந்து அவங்க பொண்ணுக்கு ஹோம்ஒர்க் சொல்லி கொடுத்துட்டு இருக்காரு. அந்த டைம் பாத்தீங்கன்னா ஹீரோக்கு அர்ஜென்ட்டா பாத்ரூம் வருது. உடனே என்ன பண்றாருன்னா இந்தாமா நீ இதை படிச்சுட்டே இரு, நான் அதோ வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி போறாரு. அவசரத்துல பாத்தீங்கன்னா அவர் டோரை க்ளோஸ் பண்ணாமலே போயிடுறாரு. இந்த டைம் பாத்தீங்கன்னா பையன் பாத்ரூம்குள்ள வந்துடுறான். அப்ப பாத்தீங்கன்னா இவர் நின்றுட்டு பாத்ரூம் போயிட்டு இருக்காரு. அதை பார்த்துட்டு பையன் பயந்தே போயிடுறான். வேகமா ஓடி போய் அவங்க அக்கா கிட்ட சொல்றான் ஏய் மிஸ்ஸஸ் டவுட் ஃபயர் ஒரு லேடி கிடையாது, அவங்க ஒரு ஆம்பளை அப்படின்னு சொல்றான். அக்காக்கு என்ன பண்றதுனே தெரியல. அப்பாவும் பின்னாடியே வராரு இவங்களை சமாதானப்படுத்துறதுக்காக. அப்ப பாத்தீங்கன்னா இந்த 2 பசங்களும் கையில மஸ்கிட்டோ பேட் வச்சுட்டு அவர்கிட்ட பிளாக்மெயில் பண்றாங்க, நீ எங்க கிட்ட வராத, வந்தினா உங்களை அடிச்சிடுவோம் அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோ என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா வேற வழியே இல்லாம அவரோட சொந்த குரல்ல பேசிடுறாரு. பசங்க அப்படியே ஷாக் ஆகி நிக்கிறாங்க. அப்ப ஹீரோ சொல்றாரு நான் தாமா உங்க அப்பா, உங்களை பார்க்காம என்னால இருக்க முடியல, அதனாலதான் நான் இந்த வேஷம் போட்டு வீட்டுக்குள்ள வந்தேன் அப்படின்னு சொல்றாரு. உடனே அந்த பொண்ணு பாத்தீங்கன்னா ஹீரோ கிட்ட
கிட்ட போய் தொட்டு பார்க்க போறா. ஆனா பயந்துகிட்டே தொடுறா. அப்ப ஹீரோ சொல்றாரு, பயப்படாத, நான் உங்க அப்பா தான் அப்படின்னு சொல்றா. பொண்ணு கூட கிட்ட வந்து பேசுறா. ஆனா அந்த பையனுக்கு இன்னும் பயம் தீரல, தள்ளியே தான் நிக்கிறான். ஹீரோ கூப்பிடுறாரு, பயப்படாத, நான் தான், வா அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் பாத்தீங்கன்னா அவங்க 3 பேரும் அவங்களுக்குள்ள பேசி வச்சுக்கிறாங்க. இந்த விஷயத்த வந்து நம்ம அம்மாக்கு தெரியாம பாத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 2 பசங்க கிட்டயோ ஹீரோ சத்தியம் வாங்கிட்டாரு. அடுத்த நாள் மார்னிங் பாத்தீங்கன்னா ஹீரோ ஆபீஸ்க்கு போறாரு. அங்க பாத்தீங்கன்னா குழந்தைங்களுக்காக பப்பட் ஷோ நடத்துறாங்க. அந்த ஷோ ரொம்பவுமே போரா போகுது. அங்க இருக்கவங்க எல்லாரும் அந்த ஷோவை தூங்கிட்டே பாக்குறாங்க. ஒரு வயசானவர் மட்டும் சிரிச்சுட்டே பாத்துட்டு இருக்காரு. ஹீரோ வந்து அவர் பக்கத்துல போய் நின்றுட்டு கலாய்க்கிறாரு. இந்த ஷோலாம் குழந்தைங்க பார்த்து சிரிக்க மாட்டாங்க, இதெல்லாம் குழந்தைங்களை தூங்க வைக்கிறதுக்கு தான் எல்லார் வீட்லயும் யூஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்றாரு. அப்ப அந்த பெரியவர் சொல்றாரு, ஏன்பா நான் தான் இந்த கம்பெனியோட ஓனர் அப்படின்னு சொல்றாரு. உடனே ஹீரோக்கு என்ன பண்ணதுன்னு தெரியல. ஓ அப்படியா, சாரி சார், மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்றாரு. அந்த டைம் மேனேஜர் உள்ள வராரு. வந்துட்டு ஹீரோவை பார்த்து கேட்கிறாரு, என்னப்பா நீங்க என்ன பண்ற, வா வெளியில அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுறாரு. ஹீரோவும் அவர் கூட வெளியில போயிடுறாரு. அப்புறம் ஹீரோ பாத்தீங்கன்னா அவரோட ஆபீஸ் ஒர்க் எல்லாம் முடிச்சுட்டு மறுபடியும் ஈவினிங் வந்து டவுட் ஃபயரா கெட்டப் போட்டு அவங்களோட வீட்டுக்கு போறாங்க. அன்னைக்கு வீட்டுல என்ன ஆகுதுன்னா, லேடி கெட்டப் போட்டிருக்க ஹீரோ கிட்ட ஹீரோயின் அவங்க ஹஸ்பண்டை பத்தி சொல்றாங்க. நான் என்னோட ஹஸ்பண்டை ரொம்பவுமே லவ் பண்ண, அவர் ரொம்ப நல்லவர், எப்பவுமே சுத்தி இருக்கவங்கள ரொம்ப சந்தோஷமா பாத்துப்பாரு. அப்படியே போக போக பாத்தீங்கன்னா அவருக்கு பொறுப்பு இல்லாததானோ அதிகமாயிடுச்சு. இவரை பார்த்து என் குழந்தைங்களும் அப்படியே வளர்ந்துட்டாங்கன்னா நாளைக்கு அவங்களோட ஃபியூச்சரும் பாதிக்கப்படும். அதனாலதான் நான் அவர்கிட்ட இருந்து டைவர்ஸ் வாங்கிட்டேன் அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்றாங்க. அப்பதான் ஹீரோக்கு ஒன்று புரிய வருது, ஆமா நம்ம ரொம்ப பொறுப்பு இல்லாம இருந்துட்டோமோ அப்படின்னு நினைக்கிறாரு. அப்படியே அடுத்த நாள் பாத்தீங்கன்னா எல்லாரும் ஃபேமிலியோட டூர் போறாங்க. அப்படியே மிஸ்ஸஸ் டவுட் ஃபயரையும் கூட கூட்டிட்டு போறாங்க. அந்த டூர் போற இடத்துல பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயினை ஒருத்தர் லவ் பண்ணுவார்ல, அவரும் வந்திருக்காரு. அவர் பாத்தீங்கன்னா அங்க போய் பசங்க கூட ரொம்பவுமே ஜாலியா விளையாடுறாரு. நம்ம ஹீரோக்கு அதெல்லாம் பார்த்துட்டு ரொம்ப வருத்தமா இருக்குது. அந்த டைம் பாத்தீங்கன்னா அந்த லவ் பண்றாருல, அவர் வந்து ஜூஸ் குடிக்க போறாரு. அங்க வந்து அவருக்கு தெரிஞ்சவர் ஒருத்தர் நின்றுட்டு இருக்காரு. அப்ப கேக்குறாங்க, வாப்பா என்ன நீங்க வந்திருக்க, இவங்களாம் யாரும் ஃபேமிலியா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. இல்ல இவளை வந்து நான் சின்ன வயசுல இருந்து லவ் பண்ணிட்டு இருக்கேன், இப்ப இவளை கல்யாணம் பண்ண வந்து டைவர்ஸ் பண்ணிட்டு போயிட்டானா, அதனால நான் இவளை கல்யாணம் பண்ணிக்கலாம் இருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஹீரோ மறைஞ்சு நின்று கேட்டுட்டு இருக்காரு. கேட்டு அவருக்கு வெறுப்பாகுது. அதோட அந்த சீன் அப்படியே கட் பண்ணிக்கிறாங்க. அடுத்த சீன் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ அவரோட ஆபீஸ்க்கு வராரு. அங்க பாத்தீங்கன்னா பப்பட் ஷோ நடத்துவாங்கல்ல, அந்த ரூம்குள்ள போறாரு. ஷோ எல்லாம் முடிஞ்சு எல்லாரும் கிளம்பிட்டாங்க. அந்த ரூம்ல செட்டப் மட்டும் அப்படியே இருக்குது. அந்த டைம் ஹீரோ என்ன பண்றாருன்னா அங்க இருக்க டாய்ஸ் எல்லாம் வச்சு மிமிக்ரி பண்ணி ஃபன் பண்ணிட்டு இருக்காரு. இதெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த கம்பெனியோட எம்டி தூரத்துல இருந்து பாத்துட்டு இருக்காரு. அவருக்கு பார்த்ததோ பிடிச்சு போயிடுது. உடனே அந்த எம்டி உள்ள வராரு. வந்துட்டு, ஏன்பா உனக்குள்ள இவ்வளவு திறமை இருக்கா, இத்தனை நாளா இதை தெரியவே இல்லையே எனக்கு, நிஜமாவே நீ பண்ண ஷோ ரொம்ப சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்றாரு. இந்த வீக் ஃப்ரைடே நீ வா, மத்த விஷயத்த பத்தி நம்ம நேர்ல மீட் பண்ணி பேசிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிடுறாரு எம்டி அங்கிருந்து. அப்புறம் அன்னைக்கு ஈவினிங் பாத்தீங்கன்னா ஹீரோ வந்து பசங்களை மீட் பண்றதுக்காக போறாங்க வீட்டுக்கு. இப்போ வந்து அவரோட சொந்த உருவத்துல தான் போயிருக்காரு. வீக்லி ஒரு நாள் வந்து பசங்களை அவர் மீட் பண்ணி பேசிக்கலாம். அப்ப பாத்தீங்கன்னா பசங்க என்ன சொல்றாங்கன்னா, அப்பா நீங்க உண்மையான உருவத்துல எங்க கூட இருக்கிறதா எங்களுக்கு பிடிச்சிருக்கு, என்னதான் நீங்க லேடி கெட்ட போட்டு இங்க இருந்தாலும் இது மாதிரி இருக்கிறதாப்பா எங்களுக்கு சந்தோஷம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இப்படி பேசிட்டே இருக்கும் போது பாத்தீங்கன்னா ஹீரோயின் வீட்டுக்குள்ள வராங்க. வந்து வீடை பார்த்தா வீடு எல்லாம் ரொம்ப சுத்தமா இருக்கு. ஹீரோவும் பாத்தீங்கன்னா ஃபார்மலா ட்ரெஸ் பண்ணிருக்காரு. அப்ப ஹீரோயின் சொல்றாங்க, நான் உங்களை பார்த்து ரொம்பவுமே இம்ப்ரெஸ் ஆயிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதுக்கு உடனே ஹீரோ சொல்றாரு, நான் இப்ப ரொம்ப மாறிட்டேன், எனக்கு ஆபீஸ்ல கூட ப்ரமோஷன் கொடுக்க போறாங்க, எனக்கு இன்னும் ஒரு வாய்ப்பு கொடு, நான் வந்து பசங்க கூட இருந்து அவங்கள நல்லபடியா பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ஹீரோ. அதுக்கு ஹீரோயின் சொல்றாங்க, வேண்டாம் மிஸ்ஸஸ் டவுட் ஃபயரே அவங்கள நல்லா தான் பாத்துக்கிறாங்க, உங்களோட உதவி எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்றாங்க. அப்ப ஹீரோ மனசுல நினைக்கிறாரு, ஐயோ மிஸ்ஸஸ் டவுட் ஃபயரே நான் தானே அப்படின்னு சொல்லி நினைக்கிறாரு. நெக்ஸ்ட் டே ஹீரோ பாத்தீங்கன்னா லேடி கெட்ட போட்டு அவரோட வீட்டு வேலைக்கு கிளம்பிடுறாரு. வீட்டுல பாத்தீங்கன்னா ஹீரோயின் ஒரு பார்ட்டிக்கு போறதுக்காக ட்ரெஸ் செலக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அது என்ன பார்ட்டினா, நெக்ஸ்ட் வீக் ஹீரோயினுக்கு பர்த்டே வருது போல. அதுக்காக ஹீரோயின் ஒருத்தன் லவ் பண்றான், அவன் வந்து ஒரு பார்ட்டிக்கு இன்வைட் பண்ணிருக்கான். அதுக்கு தான் ஹீரோயின் ட்ரெஸ் பார்த்துட்டு இருக்காங்க. இதாங்க இந்த படத்தோட பேட் காய்ஸ் க்ளோசிங். இப்ப லேடி கெட்டப்ல இருக்க ஹீரோ கேக்குறாரு, என்ன மேடம் எங்க போறீங்க, ட்ரெஸ் எல்லாம் செலக்ட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி. அப்ப ஹீரோயின் சொல்றாங்க, இந்த மாதிரி பார்ட்டிக்கு போற அப்படின்னு. ஹீரோக்கு வந்து ஃபேஸே மாறிடுது. உடனே ஹீரோயின் சொல்றாங்க, உங்களையும் தான் அவங்க பார்ட்டிக்கு இன்வைட் பண்ணிருக்காங்க, நீங்களும் கண்டிப்பா வரணும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஹீரோ கேக்குறாரு, சரி என்னைக்கு அப்படின்னு. அப்ப ஹீரோயின் சொல்றாங்க, ஃப்ரைடே ஈவினிங் இந்த ரெஸ்டாரண்ட் வர சொல்லிருக்காங்க அப்படின்ற மாதிரி. அப்ப ஹீரோக்கு ஞாபகம் வருது, அவரோட எம்டியும் பாத்தீங்கன்னா அதே ஹோட்டலுக்கு அதே டைமுக்கு தான் வர சொல்லியிருப்பாரு. அதனால ஹீரோ சொல்றாரு, இல்ல அன்னைக்கு எனக்கு ரொம்ப முக்கியமான வேலை இருக்கு, நான் வரமாட்டேன் அப்படின்ற மாதிரி. அந்த குழந்தை பாத்தீங்கன்னா லேடி கெட்டப்ல இருக்க ஹீரோ கிட்ட கேக்குறா, நீங்களும் வாங்க, நீங்க வந்தீங்கன்னா ஜாலியா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றா. குழந்தை கேட்டதுனால ஹீரோவால மறக்க முடியல. உடனே ஓகே சொல்லிடுறாரு. அப்புறம் அடுத்த நாள் பாத்தீங்கன்னா ஆபீஸ்ல போய் கேக்குறாரு, எம்டியை பாக்குறதுக்காக வேற ஏதாவது டைம் செட் பண்ண முடியுமா அப்படின்ற மாதிரி. அப்ப அங்க இருக்க மேடம் பாத்தீங்கன்னா சொல்றாங்க, இல்ல எம்டிக்கு அந்த டைம் மட்டும் தான் ஃப்ரீயா இருக்கு, அதுக்கப்புறம் அவர் 2 மாசம் ரொம்ப பிஸி ஆயிடுவாரு, ஃபாரின் போறாரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஹீரோவும் சரி ஓகே எவ்வளவோ சமாளிச்சிட்டோம், இதை சமாளிக்க மாட்டோமா அப்படின்ற மாதிரி போயிடுறாரு. இப்ப பாத்தீங்கன்னா ஹீரோயின் அவங்க பசங்க லேடி கெட்டப்ல இருக்கிற நம்ம ஹீரோ எல்லாரும் சேர்ந்து அந்த பார்ட்டிக்கு போறாங்க. அந்த இடத்துல அந்த லவ்வர் பையனும் வந்திருக்கான். அங்க போய் எல்லாரும் சாப்பிட்டு உட்கார்ந்த உடனே பாத்தீங்கன்னா அந்த குட்டி பாப்பா வந்து ரெஸ்ட் ரூம் போகணும்னு சொல்றா. அதனால ஹீரோயின் அவளை கூட்டிட்டு போயிடுறாங்க. லேடி கெட்டப்ல இருக்க ஹீரோ பாத்தீங்கன்னா அந்த 2 பசங்க கிட்டயும் அங்க நிறைய சாக்லேட் ஐஸ்கிரீம்ஸ்லாம் இருக்கு, நீங்க போய் எடுத்துட்டு வாங்க நம்ம சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு
வச்சிடறாரு. அப்புறம் பாத்தீங்கன்னா ஹீரோ நல்லா டிக்டாப்பா ட்ரெஸ் பண்ணிட்டு அப்படியே எம்டியை பார்க்க வராரு. எம்டி பாத்தீங்கன்னா கேக்குறாரு, என்ன ஜூஸ் குடிக்கிற நீனு அப்படின்னு. நீங்க என்ன குடிக்கிறீங்களோ அதையே சொல்லுங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. எம்டி குடிக்கிறது பாத்தீங்கன்னா ரொம்பவுமே பவர்ஃபுல்லான சரக்கு போல. அதையே நம்ம ஹீரோக்கும் சொல்லிடுறாங்க. நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா ஒரு தடவை குடிச்சிட்டு போதும்னு சொல்றாரு. ஆனா அந்த எம்டி விடவே இல்ல. 4 5ன்னு போய்கிட்டே இருக்குது. ஹீரோவும் பாத்தீங்கன்னா நல்லா குடிச்சிட்டு ஃபுல்லா போதை ஆயிடுறாரு. இப்ப பாத்தீங்கன்னா அந்த எம்டி வந்து கேக்குறாரு, சரி நீ குழந்தைங்களெல்லாம் இம்ப்ரெஸ் பண்றதுக்காக என்ன ப்ரோக்ராம் வச்சிருக்க அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. அப்ப ஹீரோ சொல்றாரு, அவர் சொல்ற ஐடியா எல்லாமே ரொம்பவுமே சூப்பரா இருக்குது. அந்த எம்டியும் பாத்தீங்கன்னா ஓகேன்னு சொல்றாரு. ஹீரோ சொல்ற எல்லா ஐடியாக்கும். அப்படியே இந்த பக்கம் பாத்தீங்கன்னா மிஸ்ஸஸ் டவுட்ஃபயருக்காக இந்த ஃபேமிலியே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோ பாத்தீங்கன்னா ஃபுல் போதையில இருக்காரு. எப்படியோ லேடி கெட்டப் போட்டு இந்த ஃபேமிலி கூட வந்து ஜாயின் பண்ணிக்கிறாரு. இதாங்க இந்த படத்தோட டார்க் நைட் ஆஃப் தி சோல். நல்ல போதையில ஹீரோ என்ன பண்றாருன்னா சேர்ல உட்காரத்துக்கு பதிலா அங்க போய் கீழே உட்கார்ந்துட்டாரு. அப்ப எல்லாரும் கேக்குறாங்க, என்னாச்சு உங்களுக்கு அப்படின்னு சொல்லி. ஹீரோவும் ஏதோ சமாளிச்சு உட்கார்ந்துட்டாரு. அந்த டைம் பாத்தீங்கன்னா ஆர்டர் கொடுக்குறாங்க. அப்ப அந்த லவர் பையன் சொல்றான், எனக்கு வந்து காரமே இல்லாத ஃபுட்டா எடுத்துட்டு வாங்க, எனக்கு வந்து மிளகுனா சுத்தமா ஒத்துக்காது அப்படின்ற மாதிரி சொல்றான். அப்படியே ஆர்டரும் எடுத்துட்டு போயிடுறாங்க. ஹீரோ பாத்தீங்கன்னா லேடி கேட்டப்ல வந்து உட்கார்ந்ததுக்கு அப்புறமா சரக்கு அடிச்சிட்டு இருக்காரு. சரக்கு அடிச்சிட்டே இருக்கும்போது பாத்தீங்கன்னா அவரோட பல்ஸ் செட் வந்து கிளாஸ்குள்ள விழுந்துருது. ஐயோ இதை வேற சமாளிக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து ஏஞ்சி போறாரு. அப்படியே பாத்தீங்கன்னா ஹீரோ போயிட்டு அவரோட பல்ஸ் செட்டை கழுவிட்டு அவரோட ஒரிஜினல் கெட்டப் போட்டு எம்டி முன்னாடி வந்து உட்கார்ந்துடுறாரு. இங்க வந்த உடனே பாத்தீங்கன்னா எம்டி கேக்குறாரு, என்னப்பா லிப்ஸ்டிக்லாம் போட்டு வந்திருக்க அப்படின்ற மாதிரி. உடனே ஹீரோ சொல்றாரு, இல்ல சார் இங்க என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் ஒருத்தி வேலை செய்யறா, ரொம்ப நாள் கழிச்சு இன்னைக்கு தான் அவளை பார்த்தோன்னே ஒரு முத்தம் கொடுத்துட்டா அப்படின்னு சொல்றாரு. உடனே எம்டி கேக்குறாரு, உன்னோட கேர்ள் ஃப்ரெண்டுக்கு ஃப்ரெண்ட் ஏதாவது இருந்தா எனக்கு சொல்லுப்பா அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. ஹீரோ பாத்தீங்கன்னா கண்டிப்பா சார் தோ போய் கூட்டிட்டு வரேன் அப்படின்னு கிளம்பிடுறாரு அங்க இருந்து. இப்ப பாத்தீங்கன்னா ஹீரோ மிஸ்ஸஸ் டவுட்ஃபயர் அவரோட கெட்டப்ப மாத்திக்கிறாரு. வர வழியில ஹீரோ கிச்சனை பாக்குறாரு. அங்க வந்து அந்த லவர் பையன் கேட்ட டிஷ்ஷை ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. அதுல பாத்தீங்கன்னா ஹீரோ மிளகாத்தூளை வாரி வீசிடுறாரு. இப்ப ஹீரோ என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா அவர் டவுட்ஃபயர் வேஷம் போட்டிருக்காரு. ஃபேமிலியோட தான் போய் உட்காரணும். அவர் குடிபோதையில என்ன பண்றாருன்னா எம்டி கூட வந்து உட்கார்ந்துடுறாரு. இப்ப எம்டி கேக்குறாரு, என்ன பண்ணி லேடி கேட்டப்ல வந்திருக்க அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. அப்ப ஹீரோ சொல்றாரு, இதுதான் சார் என்னோட புது பிளானே. மோஸ்டா சில்ட்ரன்ஸ்க்குலாம் வந்து பாத்தீங்கன்னா பார்ட்டினாலே ரொம்ப பிடிக்கும். அதுக்காக தான் நான் இந்த பார்ட்டி வேஷம் போட்டு வந்திருக்கேன். நான் இது மாதிரி வேஷம் போட்டு ப்ரோக்ராம் பண்ணா ப்ரோக்ராம் நல்ல ரீச் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இப்படி இவங்க பேசிக்கிட்டே இருக்க இந்த பக்கம் பாத்தீங்கன்னா இந்த லவர் பையன் காரமான அந்த ஃபுட்டை சாப்பிட்டுட்டு மூச்சு திணறிட்டு இருக்கான். இதை பார்த்த ஹீரோ என்ன பண்றாருன்னா அங்கிருந்து வேகமா ஓடி வராரு. டேபிள் மேலாம் ஏறி குதிச்சு ஓடி வராரு. வந்த உடனே என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா அந்த லவர் பையனை தூக்கி அவன் வயிறை பிடிச்சி குலுக்குறாரு. இந்த லவர் பையனுக்கு பாத்தீங்கன்னா சாப்பிட்ட ஃபுட் வாயிலேருந்து வெளியில வந்துருச்சு. ஹீரோவோட மேக்கப்பும் பாத்தீங்கன்னா கலைஞ்சு போயிடுச்சு. இப்ப பாத்தீங்கன்னா ஹீரோயின் அதை பார்த்துட்டு ரொம்பவுமே கோவப்படுறாங்க. நீ தான் இத்தனை நாளா லேடி கேட்ட போட்டு எங்களை வந்து ஏமாத்தினியா அப்படின்ற மாதிரி கோவப்படுறாங்க. கோவப்பட்டு பசங்களை எல்லாரையும் கூட்டிட்டு வீட்டுக்கு போயிடுறாங்க. இதாங்க இந்த படத்தோட பிரேக் இன்டு 3. அடுத்த சீன் பாத்தீங்கன்னா கோர்ட் சீன் காட்டுறாங்க. அவங்களுக்கு கொடுத்த அந்த 3 months டைம் முடிவடையுது. இப்ப பாத்தீங்கன்னா இத்தனை நாள் ஹீரோ பண்ண வேலையெல்லாம் ஜட்ஜுக்கு தெரிய வந்திருக்கு. அவர் வந்து சொல்றாரு, நீ என்னதான் உன் பசங்க மேல பாசம் வச்சிருந்து இந்த வேலையை பண்ணாலும் இது வந்து ஒரு ஆள் மாறாட்டம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அதுக்கு ஹீரோ சொல்றாரு, சார் தயவு செஞ்சு எப்படியாவது என் பசங்களை என் கூட சேர்த்து வச்சிருங்க. இப்ப எனக்கு தங்குறதுக்கு ஒரு வீடு இருக்கு, நல்ல வேலையிலயும் இருக்கேன் நானு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஜட்ஜி சொல்றாரு, உன் பசங்க மேல நீ வச்சிருக்க பாசத்தை நான் புரிஞ்சுக்கிறேன், ஆனாலும் நீ ஆள் மாறாட்டம் பண்ணதுன்றது தப்பு தான். நான் இந்த கேஸ் அடுத்த ஒரு வருஷம் தள்ளி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. அதுக்கப்புறம் ஹீரோயின் பாத்தீங்கன்னா குழந்தைங்களை பாத்துக்கிறதுக்காக நிறைய ஆள் பாப்பாங்க. ஆனா யாருமே செட் ஆக மாட்டாங்க. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா வீட்டுல பசங்க எல்லாருமே ரொம்பவுமே சோகமா இருக்காங்க. அம்மா வந்து சமைச்சிட்டு இருக்காங்க. இப்ப அந்த குட்டி பொண்ணு சொல்ற, அம்மா டவுட்ஃபயர் மட்டும் நம்ம கூட இருந்தாங்கன்னா இந்நேரத்துக்கு எனக்கு எவ்வளவோ கதைலாம் சொல்லியிருப்பாங்க, வித்தியாசமா சமைச்சு கொடுத்துருப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்றா. இப்ப ஹீரோயின் சொல்றாங்க, ஆமா நானும் டவுட்ஃபயரை ரொம்ப மிஸ் பண்றேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் டக்குன்னு கத்துறாங்க, வந்தது டவுட்ஃபயர் கிடையாது உங்க அப்பா அப்படின்னு சொல்றாங்க. இப்படியே இவங்க எல்லாரும் பேசிட்டே இருக்கும்போது பாத்தீங்கன்னா வெளியில டவுட்ஃபயரோட வாய்ஸ் கேக்குது. என்னடா அப்படின்னு சொல்லி போய் பாக்குறாங்க. பார்த்தா டிவில வந்து டவுட்ஃபயரோட அந்த ப்ரோக்ராம் போட்டிருக்காங்க. ஹீரோ பாத்தீங்கன்னா பாட்டி மாதிரி வேஷம் போட்டுட்டு எம்டி கிட்ட சொன்னார்ல, அந்த ப்ரோக்ராம் தான் இப்போ ஓடிட்டு இருக்கு. அந்த ப்ரோக்ராம் நல்லா ரீச் ஆயிடுச்சு போல. ஹீரோயின் வந்து அதை பார்த்து சந்தோஷப்படுறாங்க. உடனே ஹீரோவை மீட் பண்றதுக்காக ஆபீஸ்க்கு போறாங்க. ஆபீஸ்ல பாத்தீங்கன்னா அந்த எம்டி வந்து ஹீரோவை பாராட்டிட்டு இருக்காரு. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குப்பா, இப்போ இந்த ப்ரோக்ராம் நல்லா போகுது அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஹீரோயின் வந்து இதெல்லாம் பார்த்துட்டே இருக்காங்க. அப்புறம் ஹீரோவும் பாக்குறாங்க. ஹீரோயின் வந்ததா, சரி கொஞ்சம் வெயிட் பண்ண, நான் போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போய் ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு வராரு. அப்ப ஹீரோயின் சொல்றாங்க, நான் பண்ணது தப்பு தான், நான் வந்து குழந்தைங்களை வந்து நினைச்சே பார்க்கல, அவங்களுக்கு வந்து அம்மாவும் வேணும் அப்பாவும் வேணும், நான் வந்து தெரியாம இந்த முடிவை எடுத்துட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இந்த படத்தோட ஃபைனல் இமேஜ்ல பாத்தீங்கன்னா ஹீரோயின் வந்து ஹீரோவை வீட்டுக்கு கூட்டிட்டு வராங்க. பசங்களை கூப்பிடுறாங்க, வாங்க உங்களை பார்க்க ஒருத்தவங்க வந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. பசங்க ரொம்பவுமே சோகமா இருக்காங்க. ஏன்னா அவங்கள பாத்துக்கிறதுக்கு புதுசா ஏதோ ஆள் ரெடி பண்ணிருக்காங்க அப்படின்னு அவங்க நினைச்சிட்டு இருக்காங்க. இப்ப டோரை ஓபன் பண்ணோடனே அப்பாவை பார்த்த உடனே 3 பேருக்கும் ரொம்ப சந்தோஷம் ஆயிடுது. சிரிச்சுட்டே அப்பாவை போய் கட்டி பிடிக்கிறாங்க. அப்ப ஹீரோயின் சொல்றாங்க, இனிமேல் அப்பா வந்து இங்கதான் இருப்பாரு, அடிக்கடிக்கு உங்களை வந்து பாத்துப்பாரு, இல்ல நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா அப்பா இங்கே கூட இருப்பாரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஹீரோவுக்குமே ரொம்ப சந்தோஷம் ஆயிடுது. அப்படியே ஹீரோ பாத்தீங்கன்னா பசங்க எல்லாம் அவுட்டிங் கூட்டிட்டு போயிடுறாரு. இங்க பாத்தீங்கன்னா வீட்டுல டிவில டவுட்ஃபயர் ப்ரோக்ராம் ஓடிட்டு இருக்கு. அது வந்து ஹீரோயின் பாத்துட்டு இருக்காங்க. அந்த ப்ரோக்ராம்ல பாத்தீங்கன்னா ஒரு பையன் லெட்டர் போட்டிருக்கான். அதுல என்ன எழுதி இருக்குன்னா, என்னோட அப்பாவும் அம்மாவும் பிரிஞ்சுட்டாங்க, அதனால எனக்கு ரொம்ப கஷ்டமா
கஷ்டமா இருக்கு அப்படின்ற மாதிரி எழுதியிருக்கான். அப்போ வந்து லேடி கெட்டப்ல இருக்க ஹீரோ சொல்றாரு, நீங்க வந்து டைவர்ஸ் வாங்குறதுக்கு என்ன காரணம் வேணாலும் இருக்கலாம், ஆனா நீங்க டைவர்ஸ் வாங்குறதுக்கு முன்னாடி உங்க குழந்தைங்களை பத்தி நினைச்சு பாருங்க, அவங்களோட எதிர்காலத்தை பத்தி நினைச்சு பாருங்க. அந்த குழந்தைங்க வந்து முழுக்க முழுக்க நம்மள நம்பிதான் இந்த உலகத்துல பிறந்திருக்காங்க, அவங்கள பாத்துக்க வேண்டிய பொறுப்பும் நம்மளுடையதான் அப்படின்ற மாதிரி பேசுறாரு. இந்த ஸ்பீச்சை கேட்டு ஹீரோயின் பாத்தீங்கன்னா ரொம்பவுமே ஃபீல் பண்றாங்க. அப்படியே இந்த படத்தையும் முடிச்சுக்கிறாங்க. இதாங்க இந்த படத்தோட ஃபினாலே. இந்த மூவி என்ன ஜானர்ல வருதுன்னா, இதை சேவ் த கேட் வெர்ஷன்ல டியூட் வித் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த படத்துக்கு என்னோட ரேட்டிங் பாத்தீங்கன்னா 10/9. இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி நிறைய படத்தை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.